நல்லா சூப்பராக டேஸ்டான ரொம்பவும் ஹெல்த்தியான காடை ரோஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா டக்குன்னு காலி ஆகிடும். காடை ரோஸ்ட்டு பிடிக்காதவங்கன்றவங்க கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டின்னர் ரெசிபி வீடியோ பார்க்க போகிறீங்க. ஃபுல் வீடியோ போட போகிறேன். என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நண்டும் காடையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்டு, அப்புறம் வந்து காடை எடுத்துகிட்டு வந்துருக்காரு. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன். ரெடி பண்ணுற வீடியோ காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா வெந்தயம், கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளோட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டோம். மஞ்சத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதை வந்து நண்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எல்லா நண்டையுமே சேர்த்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காடை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்கி வச்சுட்டேன். இது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு காட்டுறேன். கருவேப்பிலை போட்டேன். இது வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பூண்டு, மிளகு, சீரகம் தட்டி போட்டிருக்கிறேன். இதை நல்லா வதங்கிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காடை சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்டான ரொம்பவும் ஹெல்த்தியான காடை ரோஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா டக்குன்னு காலி ஆகிடும். காடை ரோஸ்ட்டு பிடிக்காதவங்கன்றவங்க கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கிட்டு இது வந்து மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த நண்டு இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கிண்டுறோம் பாருங்கள். நல்லா சூப்பராக வாசனை வருது. இதில் வந்து நான் மசாலா போட்டுட்டு காட்டுறேன். மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன். நான் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றிட்டு நான் மூடி வச்சிடுறேன். இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடையிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் தேங்காவும் சோம்பும் இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இதை சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலந்து இது கொதி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். நம்மளோட ரோஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய காடை ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சரியான டேஸ்ட்டாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம். நம்மளோட காடை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. என்னமோ வளர்றேன். நண்டு குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க சாப்பிட்லாம். மீனில் நண்டு பார்த்தீங்களா? நம்மளோட நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தூள் போட்டு மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். நண்டு குழம்பு சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காடை ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. காடை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.